ஆனால் ஒரு கவர்னரால் அதை பண்ண முடியும். ஏன்னா யூனிவர்சிட்டிஸ் அவங்க கையில் வர்றதுனால அந்த யூனிவர்சிட்டியோட தலைமை இருக்குல்ல, பெரியார் பல்கலைக்கழகம்னு இருக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது உண்மை. பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு உள்ள துணைவேந்தர் ஒரு சங்கியை தூக்கி போடுவாங்க. ஆமாம், அது கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட்டா, சங்கியை தூக்கி போட முடியும். போட்டு பெரியார் பல்கலைக்கழகத்தில் பெரியார் கொள்கைக்கு எதிரான விஷயத்தையும் சொல்லி கொடுத்து சங்கியா பிள்ளைங்களை மாற்ற முடியும். ஏன்னா அந்த அதிகாரம் இருந்தது. இப்போ பிடிக்கிட்டு விட்டாங்களா, பிடிக்கிச்சப்ப கடந்த முறை இதே மாதிரி தானே சங்கி சூரப்பாவா யாரோ ஒருத்தரை போட்டாங்களே கன்னட சங்கிய, கன்னட சங்கி. அது பெரிய அமௌண்ட் தமிழிசை எல்லாம் ஆதரிச்சாங்க. இந்தியா தானே, எல்லாம் ஒன்று தானே, ஏன் வரக்கூடாது, அடிச்சு போயிட்டாங்கல்ல. புரியுதா உங்களுக்கு? அடிச்சு ஆப்படிச்சு கவர்னருக்கு சேர்த்து ஆப்படிச்சு போயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாணவர் மனசுல பெரியாரை பற்றியும் திருவள்ளுவர் காவி உடைய போட்டு அதை பத்தி பேசுறது, வள்ளலாரை பத்தி சம்பந்தம், வள்ளலாறு உனக்கு என்ன தெரியுமா, வள்ளலாறு சனாதன எதிரியை வச்சுக்கிட்டு சனாதனம் பண்ணாருன்னு சொல்லி பொய்யான வரலாறை திரிச்சு சொல்றது,